ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் டிசைனிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்னா நெட் கிளாத் அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வயலட் அண்ட் க்ரீன் கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கலர் காம்பினேஷன் ஃபோனில் பார்க்க லைட்டாக தான் இருக்குது, பட் நல்லா க்ரீன் கலர். இது சாரி க்ரீன் கலர்ன்றதால நெட் கிளாத் நான் க்ரீனில் எடுத்துருக்கேன். கான்ட்ராஸ்ட்டாக பண்ணும்போது ஒர்க் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. போட் நெக்குக்கு 4 இன்ச் வச்சுருக்கேன் நான். இதனோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. இதனோட இறக்கம் இங்கேருந்து இங்கே 6 இன்ச்சு. டோட்டலாக பார்த்தா 9 இன்ச் இருக்குது. நம்ம நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறதால கொஞ்சம் இறக்கமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் டிசைன் பார்க்க. இந்த 3 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுட்டு இங்கேருந்து இங்கே இது மாதிரி நீங்கள் வளைஞ்சி ஷேப் வந்து வளைச்சி பண்ணுறதுக்கு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஷேப்புக்கு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை இன்னும் இறக்கமாக வேணும், இது நல்லா ரவுண்டாக இப்படி வளைஞ்சி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்படி இங்கேருந்து இங்கே வளைஞ்சிட்டு இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். அது நல்லா ரவுண்டாக வளைஞ்சி வரும் யூ ஷேப்பில். இது இன்னும் கோவம் மேலேயே இருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அது மாதிரி வரைஞ்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதனோட அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு சென்டர். இங்கேருந்து இங்கே 6 இருக்கு இல்லையா, இங்கே சென்டர் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சு வச்சுட்டு இதுவும் இதே போல் தான் கர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதே போல் வரைஞ்சிட்டு உங்களுக்கு டேரெக்டாக ப்ளவுஸ் மேலே மார்க் பண்ணுறதுக்கு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஷீட்டில் மார்க் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை மேலே ப்ளவுஸ்க்கு மேலே ட்ரேசிங்கும் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். அவங்க கார்பன் ஷீட்டை வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் டிசி எடுத்து இது மேலேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எங்கேருந்து எது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அது மேலேயே மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆப்போசிட் சைடில் இந்த சைடில் அப்படியே பதிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதை நல்லா இப்படி மடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் சென்டர் பாயிண்ட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும். இங்கே மடித்து வச்சுருக்கிறதுல நல்லா மடிச்சுக்கலாம் ஃபுல் பண்ணி. நான் அந்த பக்கம் பண்ணது இங்கே நல்லா விழுந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வளைவுலாம் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். எவ்வளோ அழகாக ஒரு நெக் டிசைன் போட்டுருங்க பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் பேப்பரில் வரைஞ்சி தான் பண்ணுவீங்கன்னா அதுவும் ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேரெக்டாக ப்ளவுஸில் போட வரும்னா இதே மாதிரி சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக முடியும். இது போல் பண்ணிவிட்டு இப்போ நெட் கிளாத் இதில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கிளாத்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இந்த பேக் சைடில் நெட்டு கொடுத்துருக்கேன். நெட்டு கொடுத்துட்டு இந்த கிளாத்தையும் நெட் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கணும். இது தனியாக செப்பரேட்டாக இழுத்து விட்டுக்காங்க. நெட்டு உள்பக்கம் இழுத்த மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணி இழுங்க. நெட்டு ஃபுல்லாக டைட்டாக இருக்கணும். அதே போல் இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சுற்றி இழுத்து விட்டுக்கலாம். அதே போல் இந்த பக்கம் கிளாத்து நம்ம எப்பயும் போல் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் இதையும் இழுத்து விட்டுக்கலாம். லூஸ் வராமல் பார்த்துக்கலாம். அப்போ தான் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணும்போது நல்லா டைட்டாக ஃபிட்டிங்காக வரும். இப்போ இதுக்கு மேலேயே நம்ம இந்த ஜரி த்ரெட் கொடுத்துக்கலாம். ஜரி த்ரெட் கொடுத்துட்டு இது சுற்றி ஜரி த்ரெட் கொடுத்துட்டு கட் ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா, கட் பண்ணுறதுக்காக ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் கொடுத்துக்கலாம். அது இப்போ இது நான் நெட் கிளாத் பேக் சைடு வச்சிருக்கேன் இல்லையா, இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறது இங்கே மட்டும் தான். இந்த கிளாத்து தேவையில்லை, இங்கே மட்டும் தான். இந்த சென்டரில் இந்த கிளாத் வரும், சுற்றிலும் இந்த கிளாத் தான் இருக்க போகுது. நெட் கிளாத்து பேக் சைடு வச்சிருக்கேன். நம்ம ஒர்க் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஜரி த்ரெட் கொடுத்துட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் கொடுத்துக்கலாம். இது சுற்றி அவுட்லைனில் மட்டும் கொடுத்துக்கலாம். எங்கே கட் பண்ண போகிறோமோ அங்கே மட்டும் கொடுத்துக்கலாம். நமக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா இந்த நெட் கிளாத்து தான். நெட் கிளாத் அட்டாச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம்னா இங்கே லூஸ் வரக்கூடாது. இங்கே லூஸ் வந்துருச்சுன்னா அது பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்காது. இங்கே லூஸ் வந்துருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த நெட் கிளாத் பாருங்கள், நல்லா லூஸ் வராமல் நல்லா டைட்டாக இருக்க மாதிரி இந்த தனியாக கிளாத்தை விட்டுட்டு நெட்டை மட்டும் இப்படி இழுத்து விட்டுருங்க நல்லா டைட்டாக. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு கட் ஒர்க் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு தான் ஒர்க் பண்ணுவோம். அதனால் இது மட்டும் டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துட்டு சுற்றி நெட்டை கட் பண்ணி எடுத்துடும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நெட்டை மட்டும் நல்லா டைட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். கிளாத்தையும் டைட்டாக எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், நான் செயின் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். 2 கிளாத்தாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே நெட் கிளாத் நம்ம டைட்டாக கொடுத்துருக்கும் போது செயின் ஸ்டிச்சும் நல்லா ஃபிட்டிங்காக தான் இருக்கும். இப்போ இதே போல் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம்.
பாருங்கள் இது ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு மேலே நம்ம இங்கே கட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். மேலேயே செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே குட்டி குட்டியாக ஜிக்ஸாக் ஸ்டிச். ரொம்ப பெருசாக கொடுக்க வேணாம், சின்ன சின்னதாக கொடுத்தா தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம கிளாத் கட் பண்ணி எடுக்கும்போது கிளாத் பிரிஞ்சு வராமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக இது போல் ஸ்டிச் கொடுத்துட்டு தான், ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் நம்ம கட் பண்ணணும் கிளாத். இப்போ இங்கே ஜிக்ஸாக் ஸ்டிச்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது நான் எங்கே கட் பண்ண போகிறேனோ அங்கே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், கிளாத்ன்றதால லைட்டாக பிரிஞ்சு வர சான்ஸ் இருக்குது. நெட் கிளாத்தில் நம்ம க்ளூலாம் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்ல, அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ இங்கே மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகட்டும்னு கட் பண்ணிடலாம். நீங்கள் இங்கே சென்டரில் கட் பண்ண போகிறீங்கன்னா இங்கேயும் கட் பண்ணிடலாம். இங்கே நான் அந்த கிளாத் அப்படி தான் இருக்கும், இங்கே மட்டும் தான் நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறேன். அதனால் இங்கே மட்டும் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ட்ரை ஆகட்டும்னு கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு, கட் பண்ணிடலாம். நீங்கள் இது மாதிரி க்ளூ போடாமையும் கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு இங்கே சுற்றி ஸ்டிச் செயின் ஸ்டிச் கொடுத்தோம்னாலும் நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இப்போ இது போல் நீடில் இருக்குது இல்லையா, நம்ம ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணுறது, கீழே நெட் கிளாத்தை இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்துட்டு மேலே இருக்க கிளாத்தை மட்டும் இப்படி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா நல்லாவே தெரியும். பாருங்கள் இந்த கிளாத் மட்டும் பிரியுது. இதை இழுத்து பிடிச்சிட்டே இது போல் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது நம்ம இது போல் கட்டர் வச்சோம் கட் பண்ணிக்கலாம். இது பெஸ்ட்டு. இது வந்து நம்மளுக்கு கீழே நெட் கிளாத்தில் படாமல் கட் பண்ணணும். ஸ்டாண்ட்லேருந்து ஃப்ரேமில் விட்டு எடுத்துட்டும் கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நெட்டு டேமேஜ் ஆகாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருது பாருங்கள். நம்ம க்ளூ அப்ளை பண்ணவே லைட்டாக கொஞ்சம் கூட பிசுறு இருக்காது. இந்த ஓரத்தில் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ நீட்டாக வருது பாருங்கள். இந்த பார்ட்டு ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அவுட்லைனில் மட்டும் நான் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த நெட் கிளாத்தில் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துட்டு பேக்கில் இருக்க நெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ரெண்டு பீட்ஸாக வச்சு கிளாத்தில் எப்படியும் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் நெட் கிளாத்தில் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக அந்த நீடில் பட்டால் கூட சீக்கிரமாக கட் ஆகிடும் நெட்டு. அதனால் நம்ம பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரெண்டு பீட்ஸாக வச்சு. இப்போ பாருங்கள் இந்த பீட்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த லைன்லேயும் பீட்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஜிக்ஸாக் ஸ்டிச் டபுள் சைட் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கேன் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக. இப்போ இது முடிச்சுட்டு பேக் சைடில் இருக்க நெட் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சுற்றி கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நெட் கிளாத்தை மட்டும் நம்ம இது தேவை கிடையாது, இது கட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெட்டில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இதை சுற்றி நம்ம ஒர்க் பண்ணிடலாம். எவ்வளோ பிசுறு இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இதை ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிட்டோம்னா இதுவும் தெரியாது, நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இது நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.